மக்கள் அதிகாரத்துக்கே முன்னுரிமை, ஜனாதிபதி உறுதி. பேரணிக்கு வருபவர்களை விரட்டியடியுங்கள். மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல். மன்னாரில் துஷ்பிரயோக குற்றவாளிக்கு கடூழிய சிறை தண்டனை. 132 பேரின் உயிரை பறித்த பரிஸ் பயங்கரவாத தாக்குதல் நடந்து 10 ஆண்டுகள். வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனைத் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வருகின்றனர். எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கதை பேசி வருகின்றனர். அது நடக்காது. இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும். கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களேயூட் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் திகதி பொதுஜன முன்னணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகேகொடைக்கு வருவது மக்களுக்காக அல்ல, மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கோருவதற்காகவே என்று முன்னணி சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். இந்த குழுவை 2021ஆம் ஆண்டு மக்கள் விரட்டியெடுத்ததாகவும், எனவே 21ஆம் திகதி பேரணி நாட்டிற்கு பொருத்தமானதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுப் பேரணியில் தான் சேரப்போவதில்லை என்றும், மக்கள் அங்கு வந்து இந்த குழுவை கூச்சலிட்டு விரட்டியடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை குறித்த பேரணியில் முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் 8 வயது சிறுமி ஒருவரை பாரிய பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் எதிரி குற்றவாளியாக இனங்காணப்பட்டு அவருக்கு 8 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த குற்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் எதிரி குற்றவாளியாக காணப்பட்டார். எதிரி தரப்பிற்கு சார்பாக சட்டத்தரணி தினேசன் ஆஜராகியிருந்தார். வழக்கு தொடர்னர் தரப்பிற்காக அரச சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆஜராகி வழக்கினை நெறிப்படுத்தினார். தண்டனை குறித்த தனது சமர்ப்பணத்தில் அரச சட்டவாதி தனுஷன் அவர்கள் இக்குற்றத்தின் பாரதூரமான தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கடுமையாக வலியுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான கொடூரமான குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுக்கும் பொருட்டு குற்றவாளிக்கு அதியுச்ச கட்டாய சிறை தண்டனை வழங்க வேண்டும் எனவும், கொடூரமான இந்த செயலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத் தருமாறும் மன்றை அவர் கோரினார். அரச சட்டவாதி அவர்களின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நஷ்ட ஈடாக 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் குற்றவாளிக்கு கட்டளையிட்டு நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இடம்பெற்ற கொடிய பயங்கரவாத தாக்குதல்களில் பலியான 132 பேரின் 10 ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. 2015 இல் நவம்பர் 13 இடம்பெற்ற கொடிய பயங்கரவாத தாக்குதல்களில் 132 பேர் பலியாகியிருந்தனர். ஐஎஸ் எனப்படும் இஸ்லாமிய ஜிகாதிகளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் படக்லான் அரங்கு, உணவு விடுதிகள், சர்து பிரான்ஸ் எனப்படும் பெரு மைதான பகுதியில் ஆகியவற்றில் 132 பலியாகி 400க்கு மேற்பட்ட மக்கள் காயமடைந்திருந்தனர். அன்றைய நாளில் துப்பாக்கித் தாக்குதல்கள், குண்டுத் தாக்குதல்கள், தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்றன. 3 வெவ்வேறு குண்டுவெடிப்புகளும் 6 இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வுகளும் நடந்தால் அன்று பாரிஸ் நகரம் உலுக்கமடைந்திருந்தது.
இந்த தாக்குதலில் பட்டக்கிளான் நாடக அரங்கில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சியை பார்வையிட்ட மக்களில் 89 பேர் கொல்லப்பட்டனர், 342 பேர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய 8 தாக்குதலாளிகளும் கொல்லப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் அவசரகால நிலைமை பிறப்பிக்கத்துடன் 1944ஆம் ஆண்டுக்குப் பின்னர் முதற் தடவையாக பாரிஸ் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 10 ஆண்டுகள் கடக்கும் நிலையில் தாக்குதலில் பலியானவர்களை நினைவு கூர்ந்து இன்று பல நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதலாவது நிகழ்வு பிரான்ஸ் எனப்படும் பெரு மைதான பகுதியில் நடத்தப்பட்டது.